இப்போ நாய் உள்ளே வந்துச்சு. என்னப்பா ஏன் வந்தீங்க? இது மாதிரி என்னை ரோட்டில் ஒரு பெரியவர் அடிச்சிட்டாரு, அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நாய் சொல்லுது. ராமர் சொல்கிறாரு, உடனே யார் அடித்தது போய் பார்த்துட்டுன்னு வாங்கப்பான்னு போனால் ஒரு பெரியவர் தடி வச்சுன்னு நின்றுக்கிறாரு. என்னப்பா நாய் அடித்தேன்? ஆமாம் அடித்தேன். ஏன்பா அடித்தேன்? என்னை கடிக்க வந்தது, அதனால் அடித்தேன். சரி வா அப்படின்ட்டு இட்டுன்னு வந்துட்டாங்க. இப்போ இவர் வயசானவர், அடிப்பட்டது நாய், எப்படி தண்டனை கொடுக்குறது? அப்போ சொல்கிறாங்க, அடிப்பட்ட நாய்கிட்டேயே தண்டனை கொடுக்க சொல்லிடுறாங்க. இது மாதிரி நீயே பார்த்து ஒரு தண்டனையை கொடுத்துடு, நாங்கள் கொடுக்க முடியாது. இவரை ஒரு கோயில் தர்மகர்த்தாவை ஆக்கிடுங்க அப்படின்னு நாய் சொல்லுது. அப்போ எல்லாரும் ஆச்சரியமாகி போகுது. என்ன நாய் தண்டனை கொடுக்கணும்னு பார்த்தாக்கா பொறுப்பை கொடுக்குது, பதவியை கொடுக்குது அப்படின்ட்டு நாயை கேட்குறாங்க. ஏன்பா இது மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு எங்களாண்ட சொன்னேன், இப்போ பொறுப்பை கொடுத்துருக்குறேன் நீன்னா, நான் போன பிரிவில் கோயில் தர்மகர்த்தா திருடி துண்டு இன்றைக்கி ரோடெல்லாம் ஓதப்படுறேன், இவரும் நாளைக்கு என் நிலைக்கு வரணும்னா இவரும் அந்த பொறுப்பு கொடுத்தா தான் அதை செய்வார் அப்படின்னு சொல்கிறாரு. அதை ராமகிருஷ்ணர் எழுதியிருக்கிறாரு.